இன்னைக்கு நான் யூஸ் பண்ற இந்த ஸ்பைஸ் ஆர்கனைசர் பத்தின ஒரு டெமோ தாங்க. நான் யூஸ் பண்ற கடுகு டிஸ்பென்சர் பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இது பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. நான் இந்த ரேக் வாங்கி 4 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. ரொம்ப நல்லா எனக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம ட்ரை ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்றதுனால அவ்வளவா பாதிப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. இது சாலிட் ஐட்டமா இருந்ததுன்னா 150 இருந்து 200 கிராம் வரைக்கும் பிடிக்குங்க. இதே பொடி ஐட்டமா இருந்ததுன்னா 100 கிராம் பிடிக்கும். இது நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலான்றதுனால நமக்கு சமைக்கும் போது எது வேணுமோ அதை டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. நம்ம வேணும்னா உள்ள ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அதுல இருக்கிற ஹோல் வழியாவும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கலாம். ஆம்லெட் போடும்போது பாத்தீங்கன்னா பெப்பர் பவுடரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு பக்கம் பெரிய ஹோல் இருக்கு பாருங்க, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. அது வழியா வந்து நம்ம இந்த பெப்பர் பவுடரை ஸ்பிரிங்கிள் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம எப்படி வேணும்னாலும் இந்த ஸ்பைஸ் ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். மேல இருக்கிறது எடுக்கிறது ஈஸி, கீழே இருக்கிறது கஷ்டம்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. 3 ரேக்குமே ஈஸியா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம யூஸ் பண்றதுல தாங்க இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த டப்பால பொருள் தீந்ததுமே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு திருப்பி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது நல்லா இருக்கும். அந்த மூடி கூட எனக்கு எதுவுமே டேமேஜ் ஆகலைங்க. அந்த குட்டி மூடி கூட எதுவும் டேமேஜ் ஆகல. இது பாத்தீங்கன்னா ஏர்டைட் கிடையாது, பட் நல்லா டைட்டா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. இதுல ஒரு லேயர்ல 6 டப்பா இருக்குங்க. மொத்தம் 18 டப்பா இருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டியா கண்டெய்னர்ஸ் ஒன்னொன்னுக்கு தனித்தனியா யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. அதனால கபோர்ட்ல நிறையவே ஸ்பேஸ் மிச்சமாகுதுங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தாங்க வாங்கினேன். நீங்களும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. உங்களுக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா எனக்கு கமெண்ட்ல லிங்க் கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அதுவும் லிங்க்ல போயிட்டு நீங்க அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் இந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரர் கிடையாதுங்க. நிறைய பேர் கேட்டதுனாலதான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்குன்றதுனால நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்.